தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கடிதத்தை முக்கியமாக என்ன சொல்லியிருக்கீங்க? இல்லை வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்குது. அது சீக்கிரம் அதை சொல்லக்கூடாதுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும் விதிகள் இருக்குது. என்ன மாதிரியான குடும்ப என்ன மாதிரியான குடும்ப கட்சியாக இருக்குது? எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான இருக்குது உங்களுக்கு தெரியுமா நல்லாவே? நீங்களாம் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை. உங்களை பின்னணியில் இருந்து பாஜக இயக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை எது சொல்லி கருத்து சொல்லி நான் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் இருக்கிறேன். என்னை யாரும் இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கினது எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நேற்று மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறது? அவருடைய விருப்பம். இப்போ நிறைய பேர் சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க? எது மாதிரியான பிரச்சனை? இல்லை மகன் தலையிடுறாரு. அவருடைய மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலெலாம் வந்துட்டுருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு. நீங்கள் அவர் மருமகம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதில்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்கும். அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிக்கிட்டு அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாமா? எப்படி குறைஞ்சிக்கிறது? நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? உங்க கூட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கீங்களா? யார் யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்கண்ணா.